Welcome to TAF IAS Academy. This is Shuganti Shivaji from Tanjavur branch. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். சோ அதன் வரிசையில வந்து பாத்தீங்கன்னா மக்களின் புரட்சி அப்படிங்கற லெசன் தான் பார்க்க போறோம். People's Revolt. Okay. So one liner questions discuss பண்றதுக்கு முன்னாடி இந்த மக்களின் புரட்சி அப்படிங்கிறது previously வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் புரட்சி அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இந்த மக்களின் புரட்சியில நம்ம புக்கை தான் நம்ம வந்து நடத்த போறோம். ஸோ இந்த புக்கில் வந்து ஓவரால் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு கதை வடிவத்தில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைன் பை லைன் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற படிச்சிருப்போமா? ஸோ அந்த ஐரோப்பியர்கள் வருகை நம்ம 8வது ஸ்டாண்டர்டில் முதல் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் எல்லாம் உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இதில் ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்குன்னு படிச்சிருப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வணிக ரீதியாக வியாபார நோக்கத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் எப்படி வலுவாக ஸ்ட்ராங்காக ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாசி போரும் பக்சார் போரும் இடையில நடந்திருக்கும். ஓகே. ஸோ இந்த பிளாசி போர் நடப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருட்டறை துயர சம்பவம் சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி. தட் மீன்ஸ் வங்காளம் நவாபான சிராஜுதுல்லாவுக்கும் பிரிட்டிஷை சேர்ந்த ராபர்ட் கிளைவுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் பிளாசி போர். ஓகே. ஸோ இந்த பிளாசி போரின் முடிவிலையும் அதே மாதிரி பக்சார் போர் முடிவிலும் ஆங்கிலேயர்கிட்ட என்னன்னு வருவாய் வசூலிக்கிற உரிமையை வந்து விட்டு கொடுக்குறாங்க. இந்த வருவாய் வசூலிக்கிற உரிமை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றதுனால தான் இன்னும் ஃபர்தராக நம்ம இந்தியாவில் ஸ்ட்ராங்காக ரூல் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த பிளாசி போர் அப்படிங்கிறது எந்த வருஷம்னா 1757 பிளாசி போர் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து சமூக பொருளாதார ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஸோ இதில் பாளையக்கார முறை அப்படிங்கிறது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த லெசன் என்னென்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் பாளையக்கார முறை எப்படி அறிமுகமானுச்சு, ஸோ இதில் மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் சொல்லியிருக்கோம். இதில் வந்து யாரெல்லாம் பார்க்க போகிறோம், இந்த வேலூர் புரட்சியோட காரணங்கள் என்ன, அதே மாதிரி 1857 அப்படிங்கிற பெருங்கலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதில் பாளையக்கார முறை அப்படிங்கிறது ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் பிரதாபருத்ரா ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாளையக்கார முறை அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ பிரதாபருத்ரா அப்படிங்கிற யாருன்னா காக்கத்திய அரசர், வாராங்களை சேர்ந்த காக்கத்திய அரசர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதாபருத்ரா ஆட்சி காலத்தில் பாளையக்கார முறை அப்படிங்கிற அறிமுகமாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த பாளையக்கார முறை இட் இஸ் நத்திங் பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயக்கர்கள் இருக்காங்க, இந்த நாயக்கர்களுக்கு கீழே வந்துட்டு வேலை பார்க்குறவங்க யாருன்னா இந்த பாளையக்காரர்கள். ஓகே. ஸோ ஒரு சிறப்பு முகாம் அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. ஒரு இராணுவ சிறப்பு முகாமாக ஒரு சிறிய சிற்றரசாக வந்து பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா இந்த மிலிட்ரியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இராணுவத்தில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாளையம் அப்படிங்கிற ஒரு சிறிய நிலம் வழங்கப்படுகிறது. ஓகே. ஸோ அந்த பாளையத்தை நிர்வகிக்கிறவங்க தான் யாருன்னா பாளையக்காரர்கள் சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாளையக்காரோட டியூட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் வந்து இந்த நாயக்கர்களுக்கு அந்த இராணுவ உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் இராணுவ உதவி செஞ்சு கொடுப்பாங்க. வருவாய் வசூலிச்சு கொடுக்கறதுலேருந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது, இந்த மாதிரி டியூட்டிஸ்னா பண்ணுறவங்க தான் பாளையக்காரர்கள். ஓகே. ஸோ இதில் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது 1781 கர்நாடக உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடிக் போரில் நவாப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகமான கடன் வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ யார்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக உடன்படிக்கை போட்டு வருவாய் வசூலிக்கிற உரிமையை ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாளையக்காரோட இடத்துல என்ன பண்ணுறாங்க வருவாயை வசூலிக்கிறாங்க. இந்த காரணமாக தான் பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே என்னாகுது பிரச்சனை அப்படிங்கிறது வருது. ஓகே. ஸோ இப்படிப்பட்ட இந்த பாளையக்காரர்கள் பிரச்சனைங்கிறது தமிழகத்தில் பாளையக்கார முறை அப்படிங்கிறது எப்போ தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1529 1529 மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சரவை காலத்தில் நம்ம அரியநாதர் அப்படிங்கிற அமைச்சர் உதவியோட தான் பாளையக்கார முறை அப்படிங்கிறது அறிமுகமானுச்சு. ஓகே. ஸோ ஆங்கிலேயர்கள் அந்த பாளையக்காரர் எப்படி சொல்கிறாங்க பாலிகர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த பாளையமும் பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிழக்கு பாளையம் பார்க்கும்போது நம்ம பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம், நாகாலபுரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பாளையத்தில் வரும். ஓகேவா? ஸோ யாரும் இதில் பிரசித்தி பெற்றவன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி மேற்கு பாளையம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பூலித்தேவர். ஓகே. ஸோ பூலித்தேவன் பார்க்கும்போது சிங்கம்பட்டி, சேத்து, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, ஊத்துமலை இது மாதிரி இருக்கிறது எல்லாமே மேற்கு பாளையம். இந்த மேற்கு பாளையத்தில் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர் தான் யாருன்னா பூலித்தேவர். ஓகே. ஸோ இதை பற்றி தான் இவங்களை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ பாளையக்கார முறை அப்படிங்கிற எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது ஓவரால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பாளையக்காரோட புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது இதில் பூலித்தேவர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. ஸோ இந்தியாவிலேயே ஆங்கில ஆட்சியை ஃபர்ஸ்ட் எதிர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த பூலித்தேவரோட ஆட்சி காலங்கிறது 1755 1767, அதாவது பூலித்தேவரோட புரட்சியின் காலம் சொல்லலாம். ஓகேவா?
இந்த பூலித்தேவர் யாருன்னா திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். இவருக்கு முக்கியமான 3 கோட்டை பனையூர், வாசுதேவநல்லூர், நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற 3 கோட்டைகள் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்க்கிறான்னு தெரிஞ்சு இவரை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன் ஹெரான் தலைமையில் நவாபான முகமது அலி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹெரான் தலைமையில் மாஃபூஸ் கான் அப்படிங்கிறவங்கள அனுப்புகிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக வராரு. ஆனால் அவரோட போதிய படைபலன் இல்லாதனால என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஃபூஸ் கான் திருநெல்வேலி வரைக்கும் வந்து படையெடுத்து செல்லாமல் மதுரை வரைக்கும் இருந்து திரும்பியிருப்பார். ஓகே. ஸோ அதனால கேப்டன் ஹெரான பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஒரு கூட்டணி அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்துரும் நினைக்கிறாரு. ஓகேவா. ஸோ அதையும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக யூசுப் கான் என்கிற கான் சாஹிப் என்கிற மருதநாயகம். ஓகேவா. ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க பூலித்தேவரை தோற்கடிக்க அனுப்புகிறாங்க. ஓகே. ஸோ பூலித்தேவரோட முக்கியமான 3 கோட்டைகளை பார்த்தீங்கன்னா இந்த யூசுப் கான் என்கிற மருதநாயகம் என்ன பண்ணுறாரு கைப்பற்றிறார். ஓகேவா. ஸோ எந்த வருஷம் கைப்பற்றாருன்னா 1764 யூசுப் கான் என்ன பண்ணுறாரு முக்கியமான 3 கோட்டைகளை கைப்பற்றாரு. ஓகே. ஸோ இந்த கோட்டையை கைப்பற்றுறது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களின் ஆலோசனை எல்லாமே என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவார். ஓகே. ஸோ இதை நான் தெரிஞ்ச ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அவரை பணி நீக்கம் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை கைது செஞ்சு அவரை சாகடிக்க கூட செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதே வருஷத்தில் பூலித்தேவர் தாம் இழந்த 3 கோட்டைகளை என்ன பண்ணுறாரு மறுபடியும் அதை கைப்பற்றாரு. ஓகே. ஸோ மறுபடியும் பூலித்தேவரை தோற்கடிக்கிறதுக்காக கேப்டன் கேம்பல் தலைமையில் என்ன பண்ணுறாங்க பூலித்தேவரை தோற்கடிக்க அனுப்பும் பொழுது கேம்பல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரை பிடிபடும் போது என்னன்னா பூலித்தேவர் அங்கேயே எஸ்கேப் ஆகி மரணம் அடைஞ்சிடான்னு சொல்கிறாங்க. ஸோ 1767 இந்த காலகட்டங்களில் பூலித்தேவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது முடியுது. ஓகே. ஸோ அப்போ மேற்கு பாளையத்தில் பிரசித்தி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூலித்தேவர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பகுதியை ஆட்சி செஞ்ச ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை தான் அவங்க அப்பா. ஓகே. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமேல தன்னோட 30 வயதுல பாளையக்காரராக வந்து பதவி ஏற்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஸ்டோரியை சொல்லிடும். ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கு பாளையத்தில் பிரசித்தி பெற்று விளங்கியவர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையத்தில் நிர்வகிக்கும் பொழுது இவரிடமிருந்து வருவாயை வசூலிக்க நிலுவைத் தொகையா இவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்துட்டு இருக்காருன்னு சொன்னதுனால இந்த கட்டபொம்மனை தோற்கடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க இந்த வருவாய் வசூலிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துரை அப்படிங்கிறட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஜாக்சன் துரை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கலெக்டராக இருப்பாரு. ஸோ அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்ந்து ஆங்கிலேயரை எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால வரி பணம் வசூலிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடமையாக இருந்தாலும் அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவார். ஓகேவா. ஸோ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மட்டும் தனியாக போகாமல் சிவசுப்ரமணியன் இருக்காருல்ல அவரை வந்து கூட கூட்டிகிட்டு போகிறார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அமைச்சரையும் கூட கூட்டிகிட்டு தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ண போகிறார். ஓகே. ஸோ பர்டிகுலர் டைமில் நம்ம ராமநாதபுரம் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டேட்டை சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் வந்து கட்டபொம்மன் வந்து வாலண்டியராக போய் மீட் பண்ணும்போது வேணும்னே அவர் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் வேறு இடத்துக்குன்னா போய் வரி பணம் வசூலிக்க செஞ்சுருவார். ஓகே. ஸோ இருந்தும் தொடர்ந்து என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன் அப்படிங்கிறவரை தொடர்ந்து போகிறார். ஓகே. ஸோ இதை பற்றின டேட்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது டேட்டாஸை பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டோரியை லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த ஒன்லைனர் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து நிலுவையில் உள்ள தொகையாக வந்து ஜாக்சன் துரை எவ்வளோ சொல்கிறாருன்னா 3310 பக்கோடா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம கட்டபொம்மன் என்ன சொல்லிடுறாரு செக் பண்ணி பார்த்துட்டு 1080 தான் நிலுவைத் தொகையாக இருக்குது வரி பணம்ங்கிறது நிலுவைத் தொகையாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஓகே. ஸோ இந்த நேரத்தில் கட்டபொம்மனை வந்து கைது செய்கிற நடவடிக்கையில் ஜாக்சன் துரை ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணிப்பாங்க கட்டபொம்மன் அந்த கோட்டைக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆவார். ஓகே. ஸோ யாரோட உதவின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரர்களான ஊமுதிரை மற்றும் சவத்தையாவோட உதவியோட என்ன பண்ணுறாங்க கோட்டையை விட்டு எஸ்கேப் ஆகிருப்பார். ஓகே. ஸோ அவர் எஸ்கேப் ஆனாலும் அவரோட அமைச்சரை கைது செஞ்சுருப்பாங்க. சிவசுப்ரமணியனார் கைது செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ஊமுதிரை சிவத்தையா வந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவங்களை கொலை செஞ்சுட்டு தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் விட்டு வெளில போயிருப்பாங்க. ஓகே. ஸோ வெளியில் எஸ்கேப் ஆகி போன கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். ஓகே. ஸோ எட்வர்ட் கிளைவ் அப்படிங்கிறவருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க ஆனால் என்னோட அமைச்சரை கைது செஞ்சுட்டாங்க உண்மையான நிலுவைத் தொகை இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஓகே. ஸோ இது விசாரிச்சு பார்த்தா அந்த மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டிக்கு முன்னாடி நீ ஆஜராகுங்கன்னு சொல்லியிருப்பாரு கட்டபொம்மன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவசுப்ரமணியனை விடுதலை செஞ்சுருப்பாங்க. ஜாக்சன் துரைக்கு பதிலாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிற கலெக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே.
ஸோ இது கட்டபொம்மனோட வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஓகே, ஸோ இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்ததுக்கு அப்புறமேல அவர் தலைமறைவை இருந்து என்ன பண்ணுறாரு, பல பேரை கூட்டணி அமைக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறது வந்து எஸ்ஆர் லூசிங்டன் அவாய்ட் பண்ணுவார். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அப்படிங்கிறது வந்து தகர்த்தெறிகிறாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் கூடவே இருந்த ராமலிங்கர உதவியோடு அதுக்கு வந்து கோட்டையை வந்து கைப்பற்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, களப்பூர் அப்படிங்கிற காட்டில் ஒளிஞ்சிக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த களப்பூர் காட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாபுரத்தில் வந்துட்டு சிவசுப்ரமணியர் கைது செஞ்சு அவர் என்ன பண்ணுறாங்க, தூக்கில் போடுவாங்க. ஓகே, ஸோ நாகாலாபுரத்தில் வந்து சிவசுப்ரமணியர் என்ற அமைச்சரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13 1799 சிவசுப்ரமணியரை கைது செஞ்சு நாகாலாபுரத்தில் போட்டிருப்பாங்க. ஓகேவா, சரி நம்ம களப்பூர் காட்டில் எஸ்கேப் ஆன நம்ம கட்டபொம்மன் இருக்கார்ல, ஸோ அந்த கட்டபொம்மனை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னரான விஜயரங்கநாத தொண்டைமான் என்ன பண்ணியிருப்பாரு, காட்டி கொடுத்துருப்பார். ஏன்னா இவரோட தலைக்கு இவ்வளோ சன்மானம் சொல்லி வந்து ஆங்கில அரசு அறிவிச்சிருக்கும் போது கட்டபொம்மனை காட்டி கொடுத்து கட்டபொம்மனை வந்து கைது செஞ்சு கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் 16 1799 கைது செஞ்சு தூக்கில் போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனோட சகோதரர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்து எஸ்கேப் ஆகி என்ன பண்ணாங்கன்னா அந்த கோட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் கமுதி அப்படிங்கிற இடத்துல தங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ கமுதி இடத்துல தங்கிட்டு மறுபடியும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போகலாம்னு நினைக்கும் போது அங்கே வந்து மெக்காலே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் கோட்டையை கைப்பற்றாரு. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஊமதுரை சபத்தை என்ன பண்ணுறாங்க, நம்ம மருது சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் கீழே படை தளபதியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு கீழே அடைக்கலமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஊமதுரை சபத்தையும் போய் என்ன பண்ணுறாங்க, மருது சகோதரர்கள் கீழே அடைக்கலமாக இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மருது சகோதரர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி மருது சகோதரர்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் யாரை நடுவில் பார்க்கணும், வேலு நாச்சியார் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம மேற்கு பாளையத்தில் பூலித்தேவரும் கிழக்கு பாளையத்தில் கட்டபொம்மனும் பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் ஆண்மகங்கிற மாதிரி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஓகே, ஸோ அந்த வேலுநாச்சியாரை பற்றி இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம செல்லமுத்து சேதுபதி இருக்காருல்ல, ஸோ அவருடைய மகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஓகே, ஸோ ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைங்கனால பெண் மகளையே ஆண் வாரிசாக வளர்க்கணுங்கிறதுக்காக வளரி, சிலம்பம், குதிரை ஏற்றம் இந்த மாதிரி எண்ணற்ற கலைகளை கற்றுக் கொடுக்கறதோட நிறைய மொழிகளை பேசவும் தெரியுது நம்ம வேலுநாச்சியார் அவர்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவர் 16 வயது திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இந்த முத்துவடுகநாதர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையோட மன்னர். ஓகேவா, ஸோ இந்த கால சூழ்நிலையில் இந்த சிவகங்கை மன்னர் காளையார் கோயில் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்கிறாரு. ஸோ இந்த காளையார் கோயில் பகுதியை அரசாங்கத்தால் என்ன பண்ணப்படுது, தாக்கப்படுது. ஓகே, ஸோ இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவடுகநாதர் கொலை செய்யப்படுகிறார். ஓகேவா, ஸோ எந்த வருஷம் கொலை செய்யப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா 1772 வந்துட்டு காளையார் கோயில் பிரச்சனை நடக்கும்போது இந்த முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுகிறார். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் படைத்தளபதியாக இருக்கிறவங்க தான் யாருன்னா மருது சகோதரர்கள். ஓகே, ஸோ இந்த கால சூழ்நிலையில் வேலுநாச்சியார் தன்னோட மகளோட என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி திண்டுக்கல் விருப்பாட்சியில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அடைக்கலமாக இருக்காங்க. ஓகே, ஸோ அடைக்கலமாக இருந்து மறுபடியும் தான் கணவன் இழந்த பகுதியை வந்து மறுபடியும் அதை கைப்பற்றுறாங்க. 1780 கைப்பற்றுறாங்க. ஓகே, ஸோ கைப்பற்றுறதோட தன்னுடைய உற்ற தோழியான குயிலியின் உதவியோட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இழந்த சிவகங்கை பகுதியும் மறுபடியும் மீட்டெடுக்கிறாங்க. ஸோ இந்த சிவகங்கை அரசியாக ஆகிறதுக்கு மறுபடியும் கை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். ஓகே, ஸோ மருது அப்படிங்கும்போது நம்ம சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். பெரிய மருது அப்படிங்கிறவங்க நம்ம வேலுநாச்சியாரோட படை தளபதியாகவும், சின்ன மருது அப்படிங்கிறவங்க வேலுநாச்சியாரோட ஆலோசகராக இருந்து செயல்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்க உதவியோட தான் சிவகங்கை அரசியாக நம்ம வேலுநாச்சியார் பதவி வாங்குறாங்க. ஸோ நம்ம ஆங்கிலேயரே எதிர்த்து முதல் பெண்மணிங்கிறனால தமிழகத்தின் தென்னகத்தின் ஜான்சி ராணி என்று தமிழக மக்களால் அழைக்கப்படுகின்றாங்க. ஸோ வீரமங்கை வேலுநாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறாங்க. ஓகே, ஸோ இதில் வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஸ்டோரி முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலாக இந்த ஊமதுரை சகோதரர்கள் சொல்லணுமா, ஊமதுரை சகோதரைன்னு சொல்லணுமா, அவங்களும் சிவகங்கை சேர்ந்த மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க கூட கூட்டணி அமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய கேரளாவர்மன், அதே மாதிரி
கிருஷ்ணப்ப நாயக்கர். ஓகே, ஸோ மைசூர் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணப்ப நாயக்கர், கர்நாடகாவோட இருக்கக்கூடிய துண்டாஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபாலன், இவங்க எல்லாம் கூட்டணியை அமைச்சு என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசாங்கத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, மருது சகோதரின் கழகம் சொல்கிறோம். அப்போ ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக இல்லைன்னா கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இது மருது சகோதரர்களின் கழகம் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். ஸோ இந்த மருது சகோதரர்கள் கழகம் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் தென்னிந்திய கிளர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் இரண்டாவது பாளையக்காரர் போருன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஜென்ரலாக ஆங்கிலேயர் வந்து எப்படி சிவகங்கை வந்து சேர்த்து இணைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டோரி வைஸாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம். ஓகே, ஸோ இதில் ஊமதுரை சிவத்தை அடைக்கலம் போகிறாங்கன்னு சொல்லுமா. ஸோ அவங்கள வந்து மீட்டு கொடுக்க சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கில அரசாங்கம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன மருது பெரு மருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லியிருக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பகை மூண்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக ஊமதுரையும் சிவத்தையாவும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி மருது சகோதரர் இருக்காங்களே அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் வச்சு தூக்கிலிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த டேட்டு மந்த் இயர் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ மருது சகோதரர்களை வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 1801 தூக்கிலிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஊமதுரை சிவத்தையாவை அக்டோபர் 24, 1801 என்ன பண்ணியிருப்பாங்க, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்து கைது செய்து தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த பாளையக்கார முறை இருக்கிறனால இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்கார முறையை முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு கர்நாடக உடன்படிக்கை ஒன்று போடுவாங்க. ஓகேவா, ஸோ என்ன உடன்படிக்கைனா 1801 ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த உடன்படிக்கை போடுறதுக்கு முன்னாடி மருது சகோதரர்கள் இந்த தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறதா. ஓகே, ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று கூட்டுறது, ஜாதி மதம் இனம் மொழி இது மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து இந்திய மக்களையும் ஒன்றிணைத்து ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பிரகடனத்தை வெளியிட்டாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நவாபான கோட்டையான மலைக்கோட்டை பகுதியிலும் ஸ்ரீரங்க கோயில் வாசல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரகடனத்தை வெளியிடுறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, தென்னிந்தியா, தட் மீன்ஸ் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்கிறோம் 1801 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருது சகோதரர் மற்றும் ஊமதுரை சிவத்தையாவை கைது செஞ்சு தூக்கிலிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பூலித்தேவர் பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம், அதே மாதிரி வேலுநாச்சியார் பார்த்தோம், ஊமதுரை சிவத்தையாவை பார்த்துருக்கோம், மருது சகோதரர்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1801 ஒரு உடன்படிக்கை ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. என்ன உடன்படிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக உடன்படிக்கைப்படி அந்த பாளையக்கார முறை இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை, இனிமேல் தமிழகத்தில் பாளையக்கார முறையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதை ரத்து செய்கிறாங்க. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நாங்களாவே நேரடியாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம், இனிமேல் பாளையக்கார முறையே வேண்டாம் சொல்லிட்டு ஒழித்து கட்டுறதா நீக்கம் செய்கிறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் பார்த்தோமா அந்த மாதிரி கொங்கு மண்டல பகுதியில் பாளையக்காரர் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகேவா, ஸோ ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு அருகே பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. இவரோட இயற்பெயர் அப்படிங்கிற தீர்த்தகிரி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து கொங்கு மண்டல பகுதியிலான சேலம், கோயம்புத்தூர், கரூர் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்க அரசின் ஒரு பகுதியாக வந்து இருந்த பகுதியில் வந்துட்டு இவர் பாளையக்காரராக இருந்தார். ஸோ இந்த தீரன் சின்னமலை பிரெஞ்சு இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட நவீன போர் முறையை கையாண்டிருப்பாரு. ஸோ கொரில்லா போர் முறைன்னு சொல்லக்கூடிய இந்த மறைந்திருந்து தாக்கும் அந்த போர் முறையை தான் கையாண்டிருப்பாரு. ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டையை எழுப்பி மறைந்திருந்து தாக்குதல் செய்கிறாரு. ஓகே, ஸோ இதில் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய போர் அப்படிங்கிறத செஞ்சுருப்பாங்க. ஸோ என்னென்ன போர்னு பார்த்தீங்கன்னா காவேரி போர் அப்படிங்கிறது 1801 அதே மாதிரி ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போருங்கிறது 1804, கோவை போருங்கிறது 1805 வரிசையாக போர் எடுத்திருப்பாரு. ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த போர் செய்யும் போது இறுதியாக வந்து இந்த கோவை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவரையும் கைது செஞ்சு தூக்கிலிடுகின்றனர். ஓகே, ஸோ தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்ட தீரன் சின்னமலையை சங்ககிரி கோட்டையில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1805 என்ன பண்ணுறாங்க, சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன இவரை தூக்கில் போடுறாங்க. ஓகேவா, ஸோ இது நம்ம தீரன் சின்னமலை பற்றிய விஷயம். ஓகேவா, ஸோ அடுத்தது மக்களின் புரட்சி அப்படிங்கிறதுல முக்கியமான என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம். வேலூர் கழகம்ங்கிறது எந்த வருஷம்னா 1806. ஓகே, ஸோ இந்த வேலூர் கழகத்தை பற்றி ஷார்ட்டாக ஸ்டோரியாக சொல்லிடுறேன். இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்ம பாளையக்கார முறை முடிவுக்கு வந்துருச்சு சொன்னோமா, அதில் இந்த பாளையக்கார தலைவர்கள் தான் அரெஸ்ட் பண்ணி தூக்கிலப்பட்டாங்க. அப்போ பாளையக்காரர்கள் எஞ்சிருக்கு பாளையக்காரர்கள். அதே மாதிரி 1799 பார்த்தீங்கன்னா 4ஆம் மைசூர் போர் நடந்திருக்கும். ஓகே,
ஸோ இந்த மைசூர் போர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட மகானான ஃபத்தேக் ஹைதர் அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, வேலூர் கோட்டையில் அரெஸ்ட் பண்ணி உள்ளர போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் உதவியோடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தது ஃபத்தேக் ஹைதரை மைசூர் சுல்தானா ஆக்க வேண்டிய அந்த நிலைமைக்கு இருக்காங்க. ஓகே, ஸோ வெளியில் இருக்கக்கூடிய உதவிகளோட படைகளோட உதவிகளோட இந்த வேலூர் கோட்டைகளோட இருக்கக்கூடிய மக்கள் எஸ்கேப் ஆகணுங்கிறதான் பிளானு. ஸோ இந்த வேலூர் கோட்டைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீருடையில மாற்றம் கொண்டு வந்தது. சீருடை மாற்றம்ங்கிறது இந்த சிப்பாய்கள் அப்படிங்கிறது கிளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும், தாடி வச்சிருக்க கூடாது, மீசை வச்சிருக்க கூடாது, மத அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகை தலைப்பாகையை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வேலூர் கழகத்தின் போது மெட்ராஸோட ஆளுநராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் அப்படிங்கிறவர் தான் மெட்ராஸோட ஆளுநராக இருந்திருப்பாரு. இவர் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுக்கு படை தளபதியாக இராணுவ தளபதியாக இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் தளபதியாக இருந்திருப்பார். ஓகே, ஸோ இந்த ஜான் கிரடாக் தான் உத்தரவிடுறாரு இந்த புதிய தலைப்பாகை அறிமுகம் செய்ய. ஓகே, ஸோ இதை வடிவமைத்து அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னியோ அப்படிங்கிறவர் தான். ஓகே, ஸோ இந்த வேலூர் கோட்டைக்கு முக்கிய உடனடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைப்பாகை அறிமுகம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த காரணத்தில் 1ஆம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் உதவியோடு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபத்தேக் ஹைதரோட மைசூர் சுல்தான புலிக்கொடியை ஏந்தி அந்த வேலூர் கோட்டையில் புரட்சி செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அங்கே குண்டுகள் மொழிந்தும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய கலவரம் நடக்குது. ஓகே, இந்த கலவரம் நடக்கும்போது முதலாக பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அதிகாரியான ஃபேன்கோட் அப்படிங்கிறவர் தான் பதிலாக இருப்பார். அதுக்கப்புறம் மெக்காரஸா இருப்பார். துப்பாக்கி குண்டு வந்து தோட்டா பதிந்து இறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா, ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக வந்து இந்த வேலூர் புரட்சியில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வேலூர் புரட்சியை இந்த கழகத்தை வெளியிலேருந்து சவுண்டு கேட்டு இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னா குதிரைப்படை தளபதியான நம்ம கில்லஸ்பிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ விரைந்து வந்து இந்த வேலூர் கழகத்தை ஒட்டு மொத்தமாக கில்லஸ்பி ஒடுக்குனதுனால இவருக்கு 7000 பக்கோடங்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கும். இந்த புரட்சி எதனால தோல்வி அடைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போதிய ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஸோ படைபலம் சப்போர்ட் வரும்னு சொல்லியிருப்பாங்க, மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரினா இது தோல்விக்கான காரணம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் பென்டிக் வில்லியம் என்ட்ரிக்கர் அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஜான் கிரடாக் அக்னினா புரட்சி காரணம் அப்படிங்கிறனால பணி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. இந்த திப்பு சுல்தானோட குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, கல்கத்தாவிற்கு நாடு கடத்துதல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வேலூர் கழகம் சொல்கிறோம். இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் நடக்கக்கூடிய 1857 பெருங்கழகத்துக்கு உண்டான ஒரு முன்னோடியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வி.டி. சவர்கர் சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அப்போ 1857 பெருங்கழகம் என்ன கழகம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இது என்னன்னு கழகம் பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதாவது சமூக சமய காரணங்கள்லேருந்து வாரிசு உரிமை இழப்பு. சமூக சமய காரணம்னா ஆங்கில அரசாங்கம் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பாங்க. இப்போ குழந்தை திருமணம் தப்பு, சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க, விதவைகளுக்கு மறுமணம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது அவங்களோட மத விஷயத்தில் ஈடுபடுறதா நினைக்கிறாங்க. மேற்கத்திய கல்வி முறையை கொண்டு வரது தன்னோட கல்வி முறையை மாற்றுறதுக்கு கொண்டு வராங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ராணுவ உதவிக்காக அவங்க கடல் விட்டு கடல் தாண்டி போகணும்னு சொன்னால் கூட அவங்க மதங்களை வந்து கிராஸ், அதாவது கடல் தான் இங்கே இல்லை, இதை விட்டு தாண்டினா எங்களை மதம் மாற்ற வைக்கிறாங்கிற மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக அதிகமான வருவாய் வசூலிக்கிறது, ராணுவ செலவுகள் அதிகமாக கொண்டு வரது, இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஸோ வாரிசு உரிமை இழப்பு கொள்கைங்கிறது டல்ஹௌசி பிரபு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆண் வாரிசு இல்லைன்னா அதுக்கப்புறம் தத்தெடுத்து மகனை வந்து வாரிசாக கொடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வாரிசு உரிமை இழப்பு கொள்கை மூலம் அரசாங்கம் ஆங்கில அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்துட்டு அவங்களுக்கு கீழே வந்து ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரினா பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது டல்ஹௌசி பிரபு அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. துணைப்படை திட்டங்கிறது வெல்லஸ்லி பிரபு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. துணைப்படை திட்டங்கிறது இங்கே வந்து ராணுவ உதவி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த பிளேஸில் வந்து துணைப்படைகள் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ எங்கெல்லாம் பிளேசஸ் இருந்தாலுமே துணைப்படை திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது கீழே தான் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறத வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய தோட்டாக்களை வாயில் கடித்து என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உடனடி காரணம். இதை வந்து யூஸ் பண்ண மறுத்து நம்ம மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் 29 மார்ச் மாதம் 1857 பராக்பூரில் வந்து என்ன பண்ணிப்பார், ஆங்கில அதிகாரியை சுட்டு கொண்டிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த பெரிய அளவுக்கு பெருங்கலகம் வெடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஸோ இதனால வந்து ஆங்கில அதிகாரி சுட்டு கொண்டதுனால இவர் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 1857 தூக்கிலிடுகின்றனர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீரத்தில் இருக்காங்க. ஓகே, ஸோ மீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான புரட்சி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ மே மாதம் 10ஆம் தேதி 1857 வெளிப்படையான புரட்சியை மீரத்தில் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மீரத்துலேருந்து டெல்லி நோக்கி பயணங்கிறது மே மாதம் 11ஆம் தேதி 1857 வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக தான் யார் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசான 2ஆம் பகதூர் ஷாவை அழைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வேலூர் 1857 பெருங்கலகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 1857 பெருங்கலகத்தை பற்றி அதோட ஸ்டோரி அப்படிங்கிற சொல்லிட்டோம். ஸோ இந்த கலகம் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இந்திய போர் வீரர்களால்
துவங்கப்பட்டிருக்கும். இதை வந்து பல்வேறு ஆங்கில அதிகாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒடுக்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷாவை ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவரும், லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹாலா ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவரும், கான்பூர்லையும் பிரெய்லிலையும் பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் மற்றும் கான் பகதூருக்கான காலின் கேம்பல் அப்படிங்கிறவங்க ஒடுக்கியிருப்பாங்க. ஜான்சி ராணியை வந்து ராணி லக்ஷ்மிபாயை வந்துட்டு நம்ம ஜெனரல் ஹக்ரோஸும், பீகாரில் கன்வர்சிங் நடத்தின போராட்டத்தை வில்லியம் டெய்லரும் ஒடுக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசனில் பூலித்தேவரை பற்றியும், ஏழு நச்சரை பற்றியும், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமதுரை செவத்தையா, மருது சகோதரர்கள், தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி பிரகடனம், வேலூர் புரட்சி, 1857 பெருங்கழகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான மக்களின் புரட்சி அப்படிங்கிற பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு ரிலேட்டடான ஒன் வேர்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது அறிமுகம் அப்படிங்கிறது எப்போ அறிமுகம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1529 அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ யாருன்னா மதுரை நாயக்கர் டைமில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகே. ஸோ மதுரை நாயக்கர் இது வந்து தமிழகம் சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா மதுரை நாயக்கர் விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சர் அரியனார் சொல்லலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா காக்கத்திய அரசரான பிரதாபருத்ர ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ பாளையக்கார முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அரியநாதர் அமைச்சர். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வநாத நாயக்கரோட அமைச்சரான அரியநாதரோட அமைச்சர் அந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, பாளையக்கார முறைங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1781. இதன்படி தான் என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசாங்கம் வருவாய் வசூலிக்கிற உரிமையை பெற்றிருப்பாங்க. ஓகே. ஸோ ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்தவர் யாருன்னா பூலித்தேவர். நம்ம திருநெல்வேலி நெற்கட்டும் செயல் பகுதியை ஆட்சி செய்த பூலித்தேவர். ஓகேவா. ஸோ கட்டபொம்மனோட அமைச்சர் யாரு, சிவசுப்பிரமணியனார். ஓகேவா. ஸோ சிவசுப்பிரமணியனார் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு டைமே கைது செஞ்சவரை இந்த அதாவது கட்டபொம்மனை கைது செய்கிற நடவடிக்கையில் இருக்கும்போது சிவசுப்பிரமணியன் மாற்றார். ஓகேவா. ஸோ அடுத்தது கட்டபொம்மனோட மறைவுங்கிறது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 1799 கட்டபொம்மனோட மறைவு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. ஸோ சிவகங்கையின் அரசியை யார் வந்து பதவி வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. ஓகேவா. ஸோ முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட ஆண்டுங்கிறது 1772 கொல்லப்படுறாங்க. ஸோ மறுபடியும் காளையார் கோவில் பகுதியை வந்து கைப்பற்றி சிவகங்கையை வந்து மீண்டும் மீட்டெடுத்தது 8 வருஷம் கழிச்சு 1780. ஓகேவா. சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சின்ன மருது. மருது சகோதரர்கள் இருக்கக்கூடிய சின்ன மருது தான் சிவகங்கையின் சிங்கம். வேலுநாச்சியாரின் ஆலோசகராக இருந்த சின்ன மருது தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எஸ் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகே. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1801. ஸோ நவாபோட மலைக்கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் மதில் சுவரிலும் என்ன பண்ணுறாங்க, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடறாங்க. ஓகே. ஸோ மருது சகோதரர்கள் மரணங்கிறது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 1801. ஊமத்துரையோட மரணம் அக்டோபர் 24, 1801. ஓகே. ஸோ தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்ன, தீர்த்தகிரி. கொங்கு மண்டல பகுதியில் இருந்தவர் தீர்த்தகிரிங்கிறது இவரோட இயற்பெயர். ஸோ தீரன் சின்னமலையோட மரணம்ங்கிறது ஜூலை மாதம் 31ஆம் தேதி 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடுகின்றனர். ஓகேவா. ஸோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் வீரமங்கை என்றும் அழைக்கப்படுவர் யாருன்னா வேலு நாச்சியார் அவர்கள். அழைத்தவர் யாருன்னா தமிழர்கள் வந்து அழைச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ கிழக்கு பாளையம் அப்படின்னாலே பிரசித்தி பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாத்தூர், எட்டயபுரம், நாகாலபுரம். ஓகேவா. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி இதில் பிரசித்தி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை சொல்லலாம். ஓகேவா. ஸோ மேற்கு பாளையம் வரும்போது சிங்கம்பட்டி, சேத்தூர், தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, ஊத்துமலை அப்படின்னா சொல்லி பார்ப்போம். அதில் பிரசித்தி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். திருநெல்வேலி நெற்கட்டும் செயல் பகுதியை சேர்ந்த பூலித்தேவர். ஓகேவா. ஸோ ஆங்கிலேயரை போரிட்டு வெற்றி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான் வெற்றி பெற்றவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேலூர் கழகம். இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிற எந்த வருஷம் நடந்திருக்கும், 1806. புதிய தலைப்பகையை அறிமுகம் செய்தவர் அக்னியோ அப்படிங்கிறவர் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாரு. சென்னை மாகாண கவர்னராக இருந்ததுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா. ஸோ தலைமை தளபதி யாருன்னா ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் தான் தலைமை தளபதியாக இருந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் கழகம். எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1857 பெருங்கழகத்துக்கு முன்னோடியாக விளங்கியிருக்கும். ஓகேவா. ஸோ பெரும்புரட்சி அப்படிங்கிறது 1857 நடந்திருக்கும். ஸோ தொடங்கிய இடம் பார்த்தீங்கன்னா பராக்பூரில் தொடங்கியிருக்கும். ஓகேவா. ஸோ வெளிப்படையான புரட்சிங்கிறது மீரத்தில் மே மாதம் 10ஆம் தேதி
1757 நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டுருப்பேன். ஸோ விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கைங்கிறது அலகாபாத் தர்பாரில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படிங்கிறது வாசிக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்புரட்சி நடந்ததுக்கு அப்புறமேல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இனியும் தொடர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேரறிக்கையை திரும்பி வாசிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பேரறிக்கையை வெளியிட்டது விக்டோரியா மகாராணியாக இருந்தாலும் வாசித்து யாருன்னா கானிங் பிரபு. ஓகே, ஸோ நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1758 கானிங் பிரபுவால் அலகாபாத் தர்பாரில் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, வாசிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ புரட்சிக்கான உடனே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. தட் மீன்ஸ் பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்தியாவின் பேரரசாக அறிவிக்கப்பட்டவர் ஹிந்துஸ்தானாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆம் பகதூர் ஷா. ஓகே, ஸோ இவரை தான் டெல்லி நோக்கி பயணம் போகும்போது என்ன பண்ணுறாங்க, தலைமை தாங்க அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ அட் லாஸ்ட் எதை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நடந்த இடம் புரட்சி தலைமை யார், புரட்சி ஒடுக்கினவங்க யாருன்னு பார்க்குறோம். ஸோ டெல்லியில் 2ஆம் பகதூர் ஷாவை ஒடுக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கோல்சன். ஓகேவா? ஸோ ஜான் நிக்கோல்சன் தான் ஒடுக்கியிருப்பாரு. லக்னோவில் பேகம் ஹஸ்ரத் மஹால ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்னு கான்பூரில் அப்படின்னு பார்க்கும்போது நானா சாஹிப்பும் டாண்டியாட்டோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிரெய்லியில் பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான், இவங்க 2 பேருமே ஒடுக்குனது ஒரே பர்சன் தான், சர் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் தான் ஒடுக்கியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜான்சினால யார் நினைப்பதுன்னா நம்ம ராணி லக்ஷ்மி பாய். ஓகே, ஸோ லக்ஷ்மி பாயும் டாண்டியாட்டோ இவங்கெல்லாம் வந்து ஒடுக்குனது யாருன்னா ஜெனரல் ஹக்ரோஸ் அப்படிங்கிறவர் தான். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் பீகாருங்கிறது கன்வர்ட் சிங். ஸோ வில்லியம் டெய்லர் அப்படிங்கிறவர் தான் ஆங்கில அதிகாரி தான் இந்த புரட்சியை ஒடுக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் நம்ம மக்களின் புரட்சி அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசனான மக்களின் புரட்சி அப்படிங்கிற லெசன் தான். ஸோ அவ்வளோ நம்ம கதை வடிவத்தில் பார்த்துருக்கோம். கதை வடிவத்தில் பார்த்து அதோட ஒன்லைனர் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரி கவனிச்சாலும் அது இருக்கக்கூடிய டேட்டாஸ் எந்த வருஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது டேட்டாஸை ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். Hope you all understood, guys. Thank you for watching.